Oh, இந்த வீடியோ on பண்ணா ஆதி பிரவுன் இந்த இங்கே ஒரு சவுண்ட் இருக்கு. அன்பு மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள். இன்றைய தினத்தில இருந்து நான் கற்பிக்கின்றவை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்ய உள்ளேன். காரணம் யாதென்றால், அதாவது இதில் தற்பொழுது 100 மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் இதில் 100 மாணவர் தான் பங்கேற்க முடியும் அதிகபட்சம். அப்ப அநேகமான மாணவர்கள் பங்கேற்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அந்த பங்கேற்க முடியாத மாணவர்களுக்காகவும் இதனை சில பெற்றோர் ஆசிரியர்களும் பார்வையிடுவது வழக்கம். அவர்களுக்காக நான் இந்த கற்பித்தல் நிகழ்வை தினசரி காணொளிகளாக எனது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பினுள் நுழைகின்றேன். அதாவது நாங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வதற்காகத்தான் இன்றைய இந்த தொடர்ச்சியான அதிகாலை வகுப்பில் பங்கு பெற்றுகின்றோம். உண்மையிலேயே அதிகாலை வேளை மிக உற்சாகமான ஒரு காலை பொழுதோ. இந்த காலை பொழுதில் கற்பது நாங்கள் பகல் வேளையில் கற்பதன் பன்மடங்கு பலனை தரும் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது முற்றிலும் மாணவர்களுக்கான காணொளி என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மாணவர்களே. சரி, நான் இனி பரீட்சை தாள் இன்றைய என்னுடைய உங்களுக்கு கற்பிக்க உள்ள பரீட்சை தாளினுள் நுழைகின்றேன். அதாவது என்னால் வெற்றிக்கணிகள் என எதிர்பார்ப்பு வினாக்களை உள்ளடக்கிய வினாத்தாள்கள் வெளியிட்டுள்ளேன். அந்த வினாத்தாள் 2 வினாத்தாள் மாதிரி பரீட்சை 2 வினாத்தாள் 1 முதற்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன், அவதானிக்கவும். வெற்றிக்கணி 2 வினாத்தாள் 1 ஆசிரியர் பி. அம்பிகை பாகன். இதேபோல் உள்ள இடத்துக்கு பொருத்தமான உரு யாது? இங்கே இருக்கின்ற உருக்களின் மாறுபாடுகளை அவதானியுங்கள். இந்த உருக்களில் நடைபெறுகின்ற மாறுபாடுகள் போல் இதே போல் அடுத்து உள்ள உருக்களில் ஏற்படும் மாறுபாட்டின் படி வெற்றிடமாக உள்ள இடத்துக்கு பொருத்தமான உரு யாது? அப்ப இங்க உண்மையிலேயே நடப்பது யாதென்றால், ஒரு முக்கோணம் ஒரு வட்டம் என்ற வகையில ஒரே கோலம்தான் அடுத்த நிலைக்கு இடமிருந்து வலமாக இடம் மாறுகின்றது. அதே போல அடுத்ததும் அதே கோலம் அதே உருதான் வலமிருந்து இடமாக இடம் மாறுகின்றது. பின்பு இவை இரண்டும் ஒன்றோடொன்று சேர்ந்த ஒரு உருவாகி இருக்கின்றது. இதே போன்ற மாறுபாடாக இருந்தால் இந்த உருதான் இடமிருந்து வலமாக இடம் மாறியிருக்கு, இது வலமிருந்து இடமாக இடம் மாறியிருக்கின்றது. அப்ப இந்த உருக்களுக்கு இடையிலான மாறுபாடுகள்ல 2 முக்கோணிகளும் இவ்வாறு இணையும். இந்த வட்டங்கள் மேலே இருக்கும். ஆகவே முதலாவது விடைதான் பொருத்தமானது. இது மாறுபாட்டு தொடர்பு இனங்காணும் ஆற்றல். அடுத்த வினா, 4 உருக்களில் இரு உருக்கள் வித்தியாசமானவை.
அவை யாவை என்று கேட்கப்படுகின்றது. இங்க 4 உருக்கள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த 4 உருக்கள்ல 2 உருக்கள் வித்தியாசமாக உள்ளதாம். அவை யாவை என்று கேட்கப்படுகின்றது. முதல் ஏ என்கின்ற உருவில 3 முக்கோணங்களும் சில இருகோட்டு முக்கோண குறுங்கோண விரிகோண கோலங்களும் காணப்படுகின்றது. பியிலே வட்டங்களாகவும் ஒரு எல்லாம் இவை அனைத்துமே முகங்களை சித்தரிக்கிற சித்திரப்படங்களாக இருக்கின்றது. பியிலே வாய்ப்பகுதி நீள்வட்டமாகவும் மற்றவை வட்டமாகவும் இருக்கின்றன. சியிலே சதுரங்களும் செவ்வகம் ஒன்றும் இருக்கின்றது. வாய்ப்பகுதி செவ்வகமாக இருக்கின்றது. அப்ப இரண்டிலேயுமே வாய்ப்பகுதி செவ்வகமாக, அதாவது நீள்வட்டம் செவ்வகமாக அந்த பொது பண்புக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. ஆயினும் இந்த சீல உள்ள எல்லா உருக்களையும் நாற்பக்கல் என்ற ஒரு தலைப்பில உள்ளடக்க முடியும். டியில வட்டம், சதுரம், முக்கோணம் என்ற பல்வேறு தோற்றங்கள் இருக்கின்றன. ஆகவே இதுல கேட்கப்பட்டது என்ன? 4 உருக்களில் இரு உருக்கள் வித்தியாசமானவை, அவை எவை என்று கேட்கப்படுகின்றன. இப்ப நாங்கள் இந்த ஏயும் பியையும் அவதானித்து பார்த்தால், இந்த பியையும் சியையும் அவதானித்து பார்த்தால், பிசியில் உள்ள 2 உருக்களையும், அதாவது அதனுள் உள்ள வடிவங்கள் அனைத்தும் ஒரே வகையானவையாகவும், ஏசியில் வித்தியாசமாகவும் இருக்கின்றது ஏடியில். ஆகவே ஏடி என்பதே அதற்கான விடையாகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு நிலையில் 10 பேர் நிற்கின்றார்கள். இடமிருந்து வலமாக 3 கைகோட்புக்களும், இடமிருந்து வலமாக 3 கைகோட்புக்களும், வலமிருந்து இடமாக 2 கைகோட்புக்களும், நடுவில் நிற்பவர்களும் கைகோத்து நிற்கின்றார்கள். அவர்களின் கைகோட்புக்களின் எண்ணிக்கை யாது? அவர்களின் எண்ணிக்கை கேட்கப்படவில்லை, கைகோட்புக்களின் எண்ணிக்கை தான் கேட்கப்படுகின்றது. அதாவது இது கம்பங்கள் இடைவெளிகள் என்ற அடிப்படை கருத்தை கொண்டது. அதாவது 10 பேர் நிறையாக நின்றால் அதற்கு 9 இடைவெளிகள் இருக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 இடைவெளிகள் இருந்தால் இங்கு 10 பேர் நிற்கின்றார்கள் என்பது கருத்து. ஒரு ஆள், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர், 9 பேர், 10 பேர். அதாவது இந்த கடைசியாக இருக்கின்ற முதலிலும் இறுதியிலும் இருப்பவர்கள் கைகோர்க்கவில்லை. இது நிறையில் நின்றால், அப்ப நிறையில் நிற்கிற இதே மாதிரி கம்பங்களாகவும் நாங்கள் கருதலாம். இதுல 10 கம்பம் இருந்தால் 9 இடைவெளிகள் இருக்கின்றன. அப்ப இங்கே கேட்கப்படுகிறது 10 பேர் நிற்கிறார்கள். இடமிருந்து வரமாக முதல் 3 கைகோட்புக்களையும் விசேடமிக்கிறார்கள். வரமிருந்து இடமாக 2 கைகோட்புக்களை விசேடித்து கூறுகிறார்கள். நடுவில் நிற்பவர்களின் கைகோட்புக்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்கே கைகோட்புகளின் எண்ணிக்கை தான் கேட்கப்படுகின்றது ஒழிய நடுவில் நிற்பவர்களின் எண்ணிக்கை அல்ல. ஆயினும் இங்க 5 4 3 என்ற விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இப்ப நாங்க உன்னிப்பாக அவதானித்தால் கைகோர்ப்புக்கள் இங்க பாருங்க, இதுல ஒரு கைகோர்ப்பு இடையில் நிற்பவர்கள்ல, இது 2வது, இது 3வது, இது 4வது. எப்படியாக? அதாவது இங்கே 3 கைகோர்ப்புக்கள், இங்கே 2 கைகோர்ப்புக்கள். அப்ப 5 9ல் 5 போனால் நடுவிலே 4 கைகோர்ப்புக்கள். அப்ப கைகோர்ப்புக்களின் எண்ணிக்கை 4 என்பது ஆகும். இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினா 4வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தினுள் நுழைவோம். இச்செவ்வக வடிவ அறையொன்றின் இருபக்க நீளப்பாங்கான ஓரங்கள் வழியே ஒரு சதுர அடி அளவான 26 மார்பிள்களும், இருபக்க அகலப்பாங்கான ஓரங்கள் வழியே 20 மார்பிள்களும் பதிக்கப்பட்டுள்ளன.
அவ்வறையின் நடுப்பகுதியில் இன்னும் எத்தனை மாபிள்கள் பதிக்கப்பட வேண்டும்? இது அரச பரீட்சை வினாவை தழுவிய வினா. இப்ப நாங்க இதுல கவனிக்கப்பட வேண்டியது என்னென்றால், இது ஒரு செவ்வக வடிவான, அதாவது இதுல வினாவில சொல்லப்படுகின்றது செவ்வக வடிவான அறை என்று. அதாவது இப்படியான ஒரு செவ்வக வடிவான அறை. இந்த அறையினை நீளப்பாங்காக பார்க்கின்ற போது இங்க 13 ஒரு அடி, அதாவது ஒரு சதுர அடி உள்ள நீள அகலம் ஒரு அடியான சமனான மாபிள் கற்கள் பதிக்கப்பட்டுள்ளது. 13 13 20 26 நீளப்பாங்காக. அகலப்பாங்காக 10 10 பதிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இனி கேட்கப்படுகின்றது என்ன? பதிக்கப்பட்ட பிறகு இந்த நடுப்பகுதியில் எத்தனை மாபிள்கள் பதிக்கலாம் என்று. அப்ப நீங்க இதை உடனடியாக நீளப்பாங்காக 13, அகலப்பாங்காக 10 என்றொன்னே 13 தர 10 என 130 என விடையளிப்பீர்களாயிருந்தால் அது தவறானது. இங்க மூலைகள்ல இருக்கின்ற மாபிள்கள் இரு கரைகளிலும் எண்ணப்படுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த மூலைகள்ல இது ஒரு சதுர காணியில ஒரு பக்கம் பார்க்க 5 தூண்கள் இருக்குமாயிருந்தால் அந்த சதுர காணியை சூழ உள்ள, அதாவது இந்த வினாவுக்கான அடிப்படை கருத்தை சொல்லித்தார பாருங்கோ. இப்படியான ஒரு சதுர காணியில ஒரு பக்கம் பார்க்கின்ற போது 5 தூண்கள் இருக்குமாக இருந்தால் அங்கு உள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கை யாது என்ற கேள்விக்கு நாங்க இங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இந்த மூலைகளில் இருப்பது இரு திசைகளிலும் எண்ணப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல 5 என்றால் 5 20 என பெருக்கிக் கொண்டு அந்த 20ல ஒரு தடவை எண்ணின 4 கழித்தால் 16 தூண்களாக இருக்கும். இப்ப உங்களுக்கு அதை கீறியே விளக்கம் தருகின்றேன், கவனிங்கோ. இப்படியாக மூலைகள்ல இருக்குது. அப்ப 5 படி இப்படியாக இருக்கின்றது. இவற்றை மொத்தமாக எண்ணி பார்த்தால் 16 தூண்கள் இருக்கும். அப்ப இந்த காரணம் என்னென்றால் மூலைகளில் இருப்பது இரு திசைகளிலும் எண்ணப்படுகின்றது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நன்று மாணவ செல்வங்களே, நான் இனி உங்களுக்கு அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தர விளைகின்றேன். உங்களை நான் மிகவும் பாராட்டிக் கொண்டு அரச பரீட்சை பறையிலே என்னுடைய இந்த கருத்தரங்கு சேவை நிச்சயமாக நடைபெறும். கடந்த ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றேன். அப்ப இதுல தொடர்ச்சியாக மாணவர்கள் பங்கு பெற்றுவது அவர்களுடைய பழக்கத்தை, அதாவது காலையில் எழுந்து படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. அதே போல அவர்கள் கல்வியில் செலுத்துகின்ற அக்கறையையும் காட்டுகின்றது. இந்த நேரத்தில் நான் ஒரு சிறிய கண்டிப்பான விடயம் ஒன்றை பின்பற்ற வேண்டி இருக்கின்றது. இந்த நிகழ்வில வீடியோக்கள் போடாமல் இருக்கின்ற அடையாளத்தில் இருப்பவர்களை உடனடியாக நான் ரிமூவ் பண்ணி கொண்டு வருகின்றேன். காரணம் என்னென்று சொன்னால், இவர்களால் மற்ற பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அப்ப நான் ஒரு 2 நிமிட நேரம் எடுத்து அவர்களை ரிமூவ் பண்ணா மற்ற பிள்ளைகள் அதுல பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கும். நான் முதலே சொன்னால் அனைவரும் வீடியோ போட்டு வாங்குவோம். காரணம் என்னென்னா, படிக்கிற பிள்ளைகளை அது இடைப்படுத்துகின்றது, அதாவது அவர்களை இதுல பங்கு பெற்ற முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 1 நிமிடங்கள் இந்த செயற்பாட்டுக்காக நான் செலவு செய்கின்றேன். அப்ப அவர்களை ரிமூவ் பண்ற கட்டத்துல மற்றவர்கள் இதுல பங்கு பெற்றக்கூடியதாக இருக்கின்றது என்பதை கவனத்துல கொள்ளுங்க. நான் சொல்றது என்னென்றால், இப்ப பார்ப்போம், இப்ப 100 பேர் தான் இருக்கிறார்கள். என்னென்னா, இவர்கள் விலகி போக மற்றவர்கள் இந்த வகுப்பில் இணையக்கூடியதாக இருக்கின்றது. பெரியவர்கள் தயவு செய்து நான் இதை யூடியூப்ல பதிவேற்றம் செய்கிறேன், அங்கே பார்வையிடுங்கள். சரி, என நான் பரீட்சை தாளுக்குள் செல்கின்றேன். இப்பொழுது 2வது பக்க பக்கத்துக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். 5வது வினா
அதாவது எல்லாரும் சவுண்டை மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். இப்ப 5வது வினாவை பார்ப்போம். இங்க ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. அந்த உருவை பெறுவதற்கு, இந்த வகையான உருவை பெறுவதற்கு, இவ்வுருவை பெறுவதற்கு எந்த 3 துண்டுகளை இணைக்க வேண்டும்? இதில் 5 துண்டங்கள் இருக்கின்றது. 1, 2, 3, 4, 5 என இந்த 5 துண்டங்களில் எந்த 3 துண்டுகளை இணைக்க வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இது கற்புலனாற்றல், அதாவது சிந்தனை திறனோடு நாங்க கண்ணால பார்த்து விரைவாக விடை காணுதல். இப்ப இதுல இருக்கின்ற நடுப்பகுதி அனைத்துக்கும் முக்கியம் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. இங்க பாருங்க, ஈ என்றது 3 விடையிலும் இருக்கின்றது. அப்ப நடுப்பகுதி முக்கியமானதாக இருக்கின்ற போது இதுல இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றது, இதுக்கும் ஒரே மாதிரி இருக்கின்றது. ஆனா அதன் கோடுகளும் அதுல இருக்கிற முக்கிய இயல்புகள்ல வித்தியாசமாக இருக்கின்றது. அப்ப ஒன்றில் இது இந்த வரியிலே ஒன்றும் இந்த வரியிலே ஒன்றும் தான் மற்ற 2மாக இருக்க வேண்டும். இது கற்புலன் ஆற்றல், கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளுதல். அப்ப இந்த உருவை பெறுவதற்கு இதிலே எந்த 3ஐ சேர்க்க வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நிச்சயமாக இந்த நடுத்துண்டு சேர்க்கப்படுதல் வேண்டும். மற்ற 2 துண்டங்களும் எவை என்பதை காண்பதற்கு நாங்கள் எங்களுடைய கற்புலன் ஆற்றலைத்தான் பயன்படுத்த வேண்டும். இப்ப இந்த துண்டம் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்கோ. அதாவது இந்த வகையில இந்த துண்டம் இருக்கின்றபடியால் இது பிரிக்கப்பட்டிருக்கின்ற கோலம் இப்படியாக இருக்கின்றது. அதாவது இப்படியாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதிலே அதாவது இந்த பகுதிக்கு எது பொருத்தமாக இருக்கும் என்று பார்த்தால், நாங்கள் இதை கால்வட்டம் வலம் சுழியாக திருப்புகின்ற போது இந்த நிலைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இது எப்படி திருப்பினாலும் இந்த அடுத்து உள்ள வடிவம் உருவாக முடியாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போல இந்த 2வது, அதாவது வலது பக்கம் உள்ள வடிவத்திற்கு எது பொருத்தமானது என நாங்கள் இனங்காண உட்படுகின்ற போது இதுவும் வலஞ்சுழியாக கால்வட்டம் திருப்புகின்ற போது இந்த பகுதிதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு ஏற்கனவே ஈ என்பது பொருத்தமானது என்பது விளங்கிவிட்டது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரிகின்றது, இங்கே பொருத்தமான அளவோட சேர வேண்டியது, ஈ என்பதோட சேர வேண்டியது ஏயும் டியும் என்பது. அப்ப ADE என்ற 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த 6வது வினாவை பார்வையிடுவோம். 6வது வினாவில பின்வரும் உருக்கோலத்தில் உள்ள இடத்தில் வரவேண்டிய உரு யார்? இந்த உருக்கோலங்கள்ல முதல்ல 2 முக்கோண வடிவங்கள் இருக்கின்றன. இந்த முக்கோணத்துக்குள்ள பெரிய முக்கோணம் சிறிய முக்கோணம் என்பது, பெரிய முக்கோணம் இடது பக்கமாகவும் சிறிய முக்கோணம் அதற்குள்ளே அடங்கி வலது பக்கமாகவும் இருக்கின்றது. அதன் மூலை பகுதியிலே எதிரெதிராக வட்டங்கள் இருக்கின்றது. இந்த உருக்களின் சோடி இயல்புகள், பொது இயல்புகள் சோடியாக ஒற்றுமையாக இருக்கின்றது. இதிலே அடுத்ததாக இங்கே ஒரு முக்கோணம் உருவாகின்றது. அடுத்து அதற்குள் தான் சிறிய முக்கோணம் இங்கே உருவாகி இருக்கின்றது. அதே போல இங்கே அடுத்த சோடியில பெரிய அரைவட்டம் சிறிய அரைவட்டத்தோட சேர்ந்திருக்கின்றது. அந்த சதுரங்கள் அப்படியே இருக்கின்றது. அது அடுத்த நிலை போகின்ற போது பெரிய அரைவட்டத்தின் உள்ளே ஒரு வட்டம், உள்ளே அதற்குள் சிறிய வட்டம் அடங்குகின்றது. அப்ப இது அரசபரிச்ச வினாக்களை வைத்து அங்க நடைபெறுகின்ற மாறுபாடுகளை உற்று நோக்கி தயாரிக்கப்பட்ட வினாக்கள். அப்ப இதுங்க முதலாவது நிலையில இது சோடிகள்ல முதலாவது நிலையில வரக்கூடிய வடிவம் இதில் எது என்றுதான் கேட்கப்படுகின்றது. 2வது வடிவம் அல்ல.
அப்ப இங்க நாங்கள் பார்த்தால் இது சதுரம், இது சிறிய சதுரமாக இருக்கின்றது, இது பொருத்தமாக இருக்கின்றது. இது முக்கோணம் சதுரம் பொருந்தவில்லை, இது அரைவட்ட முக்கோணம் பொருந்தாது. ஆகவே இந்த தொடர்பு காணுகின்ற போது எங்களுக்கு முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 7வது வினாவை பார்வையிடுவோம். தொடர்ச்சியாக வரும் 3 மாதங்களில் மாதாந்த மொத்த தினங்களுக்கிடையில் ஏதோ ஒரு ஒற்றுமை உண்டு. அன்று அம்3 மாதங்களினதும் நடுநாட்களின் எண்ணிக்கையின் கூட்டுத்தொகை 47 ஆகும். அம்3 மாதங்களும் எவை? தொடர்ச்சியாக வருகின்ற 3 மாதங்களின் மொத்த தினங்களுக்கிடையில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதாவது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கையை முற்றி பிடித்து பார்ப்போமாக இருந்தால், அதாவது இப்படியாக கையை முற்றி பிடித்து கையை மடித்து கொண்டு பார்ப்போமாக இருந்தால், இதில் 1, 3, 5, 7 என்பது 31 நாட்கள் கொண்ட மாதங்கள். பிறகு 7க்கு அடுத்து 8, 10, 12 ஆகிய 7 மாதங்களும் 31 நாட்களை கொண்டதாக இருக்கும். இதங்கூட கையை நாங்க முற்றி பிடிக்கலாம். கையில 5 விரல் இருக்கின்றது. அப்ப 4 விரல்களின் உச்சத்தை 31 நாட்கள் கொண்ட மாதங்களாகவும், பள்ளத்தில முதலாவது பள்ளத்தை 28 அல்லது 29 நாட்களை கொண்ட மாசிவாதமாகவும், மற்ற 2வது பள்ளத்தை அடுத்தது 4, 6, 7 4 அடுத்தது 1 2 3 4 5 6 6 அடுத்தது 7க்கு அடுத்தது 8 வந்தபடியால் அடுத்தது இங்கேதான் இருக்கின்றது 9, அடுத்தது 11. இந்த 4 மாதங்களும் 30 நாட்களை கொண்டதாக இருக்கின்றது. முதல் 2 இரட்டை எண்கள் 4 6, அடுத்தது 9 11 இரட்டை எண்களாக 4 மாதம் இருக்கின்றது. இந்த மாசி மாதம் 28 அல்லது 29 இருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு தெரிகின்றது, தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு இடையில மொத்த தினங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இருக்கக்கூடியது எது என்று உற்று நோக்கினால், முதலாவது விடிய பாருங்க, தை மாதத்துல 31 நாட்கள், மாசி மாதத்திலே 28 அல்லது 29 வரலாம், பங்குனி மாதத்துல 31. இந்த 3 தினங்கள்ல நாங்கள் பார்வையிடுகின்ற போது இது 29 இருக்குமா இருந்தால் இந்த மொத்த தினங்கள் ஒற்றை நாட்களில் இருக்கின்றது. அப்ப அதுல சொல்லப்படுகின்ற தொடர்ச்சியாக வரும் 3 மாதங்களின் மாதாந்த மொத்த தினங்களில் கிடையில் ஏதோ ஒரு ஒற்றுமை உண்டு. அதாவது அது ஒற்றை எண்களாக இருக்கின்றது மொத்த தினம். அம்3 மாதங்களின் நடுநாட்களின் எண்ணிக்கை, இந்த நடுநாட்களின் எண்ணிக்கை என்று வந்தவுடனே எங்களுக்கு தெரியணும் அது ஒற்றை எண்ணாக இருக்கணும். ஏனென்றால் நடு என்பது ஒரு நடு எண் 1 மட்டும் வருவது ஒற்றை எண்ணில தான் பெறும். இரட்டை எண்ணில நடு எண்கள் தான் பெறும். இப்ப பாருங்க, 31ஆம் தேதியில நடு நாள் எது என்றால் 2ஆல் வகுத்தால் 15 1 மீதி. அப்ப 16வது நாள் தான் நடு நாள். அதே மாதிரி 29 2ஆல் வகுத்தால் அதில் 14 1 மீதி. அப்ப 15வது நாள் தான் நடுநாளாக வருகின்றது. மற்ற 30ஆம் தேதியில நடுநாள் என ஒன்று வர முடியாது. 2ஆல் வகுத்தால் 15 வருகின்றது. அப்ப 15 16 தான் நடு நாட்களாக வர முடியும். நடு என்றால் இடது பக்கம் வலது பக்கம் சமனான எண்ணிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப இதுல 15 16 நடுவானால் இங்கால 14 நாள், இங்கால 14 நாள், மொத்தம் 30 நாட்களாக இருக்கும். இப்ப இதுல வினாபப்படுகின்ற அந்த நடுநாட்களின் எண்ணிக்கை 47. 47 என்றால் இது 16 2 தரம் வருகின்றது. 31, அதாவது தையிலையும் பங்குனியிலேயும் நடுநாட்கள் நடு திகதி 16 இருக்கின்றது. அப்ப 16 2 தரம் 32, 32 15 29 நெடுநாள், அதாவது மாசி மாதத்திலே 15 15ஆம் தேதி, அதையும் கூட்டினால் 47 இருக்கின்றது. ஆகவே முதலாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, இவ்வினாக்கள் கஷ்டமான வினாக்கள் அல்ல. நாங்கள் அதை மிக கவனமாக உன்னிப்பாக கவனிக்கின்ற போது இந்த வினாக்கள் இலகுவாக எங்களுக்கு படும். அதாவது சொற்களை வாசிக்கணும், அந்த சொற்களின் கருத்தை புரிந்து கொள்ளவனும்,
அப்ப வாக்கியம் தானாக புரிந்துடுவோம். வாக்கியம் புரிந்துவிட்டால் எங்களுக்கு இந்த பயிற்சிகளை கொஞ்சம் செய்து பழகி கொண்டு வந்தால், இலகுவிலிருந்து கடினமாக பயிற்சிகளை செய்து கொண்டு பழகி கொண்டு வந்தால், எவ்வகையில அரச வரிசை அமைந்தாலும், அரச வரிசை வினாக்கள் அமைந்தாலும் நாங்கள் விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இனி அடுத்த வினாவுக்கு போவோம். 8வது வினா. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் உள்ளனர். அவர்களில், அதாவது ஒரு குடும்பத்துல 4 பிள்ளைகள் இருக்கிறார்களாம். அவர்களின் முரளியின் தம்பி பாபு, பாபுவின் அக்கா பாலி. அப்ப இங்க 4 பேர் இருக்கிறார்கள் என்றபடியால் நாங்கள் இந்த 4 பேரையும் ஒப்பிடுவதற்கு ஒரு கீழே ஒரு தலக்கோடு கிடைக்கோட கீறிவிட்டு முரளியின் தம்பி பாபு. அப்ப முரளி என்பவரை கொஞ்சம் பெரிதாகவும், தம்பி என்றபடியால் அவரை ஓரளவு சிறிதாகவும் கீறுகின்றோம். அப்ப இதில் எங்களுக்கு இந்த வரைபடம் மூலம் விளங்குகின்றது முரளியின் தம்பி பாபு என்பது. அடுத்தது பாபுவின் அக்கா பாணி. ஆனா முரளியோடு ஒப்பிடப்படவில்லை. அதாவது பாபுவின் அக்காதான் பாணி. அக்கா என்றபடியால் அந்த பாணி என்பது இங்கும் வரலாம், இங்கும் வரலாம். ஏன் முரளியோடு ஒப்பிடப்படவில்லை. இந்த 4 பிள்ளைகள்ல முரளி, பாபு, பாணி இப்ப தகவல் தரப்பட்டிருக்குது. அப்ப பாணி என்பவ பாபுவை விட மூத்தவ. ஆனால் முரளியை விட மூத்ததா இளையதா என்பது எங்களுக்கு இன்னும் புரியவில்லை. அடுத்த தகவலை பார்ப்போம். பாணியின் தங்கை மதி. அப்ப மதி என்பவ இப்ப எங்களுக்கு இந்த தகவலின்படி மதி பாணியை விட இளையவள். அப்ப இங்கேயும் வரலாம், இதுக்குள்ளையும் வரலாம், இங்கேயும் வரலாம். எங்க வரும் என்பதை இன்னும் எங்களால் ஊகிக்க முடியவில்லை. ஆனா அடுத்த தகவல் மதியின் அண்ணா பாபு. அப்ப மதியுடைய அண்ணா பாபு என்பவர்களால் மதி நிச்சயமாக சிறியவளாக இருப்பாள். ஏன் பாபுவை விட இளையவளாக இருக்கின்றார். இப்ப எங்களுக்கு இதன்படி கேட்கப்படுற இக்குடும்பம் பற்றிய சரியான கூற்றிலே மூத்தவர் முரளி இதுல இந்த வினாவில சரியான கூற்று அல்ல, தவறான கூற்று என்பதை கருத்துல கொள்ளுங்க. தவறான கூற்றைத்தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த வினாவில அச்சுப்பதிப்பிலே ஒரு தவறு ஏற்பட்டு விட்டது, அதுவும் தவறான என்று சொல்றார். அப்ப இக்குடும்பம் பற்றிய தவறான கூற்று யாது? அப்ப சரியான கூற்றுகளை தவிர்த்துக் கொண்டு தவறான கூற்றை விடையாக கருத வேண்டும். மூத்தவர் முரளி, இளையவர் பாபு என்பது சில வேளைகளில் சரியாக இருக்கலாம். ஏன் பாணி இங்கு இருப்பாவா இருந்தால், பாணி முரளியை விட இளையவளாக இருப்பதாக இருந்தால் இந்த கூற்று சரியாக இருக்கலாம். மூத்தவர் இந்த முதலாவது கூற்றல்ல, 2வது கூற்று மூத்தவர் முரளி இளையவர் பாபு என்பது பொருந்தாத கூற்று. பாபு என்பவர் மதியை விட மூத்தவர் ஆனபடியா அந்த கூற்று பொருந்தாது. மூத்தவர் பாணி என்பது முதல் தகவலின்படி, இளையவர் மதி என்பது பொருந்துகின்றது இந்த தகவலின்படி. அப்படி இல்ல மூத்தவர் முரளி என்பதும் இளையவர் மதி என்பதும் அடுத்த தகவலின்படி. இவர் 2 பேரும் ஒப்பிடாதபடியால் அந்த 2 விடையும் பொருந்தக்கூடியதாக இருந்தது. பொருந்தாத விடை மூத்தவர் முரளி, இளையவர் பாபு என்பது பொருந்தவில்லை. காரணம் என்னென்றால் மதியை விட பாபு மூத்தவர் என இங்கே தகவல் தந்திருக்கு, மதியின் அண்ணா பாபு என. அப்ப இதுல பொருந்தாத கூற்று முதலாவது விடை ஆகும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த கருத்தரங்கு முற்றிலும் மாணவர்களுக்கானது. இதுல ஒரு சிலரை வகுப்பில இருந்து ரிமூவ் பண்ணினேன். அது ஒரு மனவர்த்தத்துக்குரிய விடயம்தான். ஆயினும் ஏன் அவ்வாறு ரிமூவ் பண்றேன் என்றால், இதை மாணவர்கள் மட்டும் பங்கு பற்றுங்கள். ஏன்னா மாணவர்கள் நல்ல பழக்கம் பழகட்டும். காலையில் எழும்புறது, பெற்றோர்கள் ஏற்கனவே, ஆசிரியர்கள் ஏற்கனவே அதை பழகி இருக்கின்றார்கள். அப்ப பிள்ளைகள் நல்லா வரணும் என்றதுக்காக நாங்கள் ஒரு விட்டு கொடுப்போட
இந்த காணொளிகளை அவர்கள் பார்க்க விரும்பினால் நிச்சயமாக நான் யூடியூப் சேனல்ல இதையெல்லாம் பதிவேற்றம் செய்கிறேன், அவர்களுக்காகவே. அப்பொழுது பார்த்து பயன்பெறுங்கள். சரி, இனி அடுத்த 9வது வினாவுக்கு வருவோம். ஒரு செவ்வக வடிவ மைதானத்தில் 4 மூலைகளிலும் 4 மாணவிகள், அதாவது ஒரு செவ்வக வடிவ மைதானம் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. இப்படியாக செவ்வக வடிவ மைதானத்தில் 4 மூலைகளிலும் 4 மாணவிகள், 4 மூலை என்றது 2 மூலை திசைகள், 4 மூலை திசைகளிலும் 4 மாணவிகள் முறையே கமலாவிற்கு வடக்கே விமலாவும். அப்ப முதலாவது கமலாவிற்கு வடக்கே விமலாவும் என்றால், வடக்கு என்பது எங்களுக்கு தெரியும், மேலே காட்டுவதுதான் வடக்கு திசை. அப்ப கமலாவுக்கு வடக்கே விமலா என்றால் கமலா எங்கு வர வேண்டும்? அதாவது கமலா ஒன்றில் இங்க வர வேண்டும் அல்லது இங்க வர வேண்டும், எங்களுக்கு நிச்சயம் தெரியாது. விமலாவுக்கு கிழக்கே, கமலாவுக்கு வடக்கே விமலா என்றால் இங்கே விமலா வர வேண்டும். விமலாவுக்கு கிழக்கே என்பது இந்த திசை, அப்ப கிழக்கே லீசாவும். அப்ப இதுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப கமலாவின் இந்த இடம் பொருத்தமில்லை, நிற்கின்றார்கள். பாத்திமா நிற்பது முறையே கமலா விமலா லீசாவும். இப்ப எங்களுக்கு இதிலே தெளிவான விடயம் என்ன? 4 பிள்ளைகள் 4 மூலையில் என்றால் கண்டிப்பாக பாத்திமா இந்த இடத்தில் தான் நிற்கின்றார். இப்ப கேள்வி என்ன? பாத்திமா நிற்பது முறையே கமலாவுக்கு என்ன திசையில, விமலாவுக்கு என்ன திசையில, லீசாவுக்கு என்ன திசையில என்று கேட்கப்பட்டு அதற்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்தோம். அவ நாங்க இங்க கவனிப்போம். அவ கமலாவுக்கு நிற்கிற திசை, கமலாவிலிருந்து பாத்திமா இருக்கிற திசை கிழக்கு திசை. அப்ப முதலாவது கிழக்கு என்கின்ற வருகின்றது 2வது விடை. அடுத்தது விமலாவுக்கு என்ன திசை? தென்கிழக்கு திசை. அப்ப தென்கிழக்கு என்பது பொருந்துகின்றது. லீசாவுக்கு என்ன திசை? தெற்கு திசை. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. திசைகளை பற்றிய ஹலோ, தயவு செய்து உங்களோட சவுண்டை மியூட் பண்ணுங்க. இது திசைகளை பற்றிய அடிப்படை அறிவையும் இந்த சொற்களை வாசித்து விளங்குகின்ற கருத்தார்வம் இருக்கின்ற போது எங்களுக்கு இந்த வினாக்கள் இலகுவிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த பக்கத்தில் இதில் 9 வினாக்கள் வரையில பார்த்து விட்டோம். அப்ப நாங்கள் அடுத்த பக்க வினாவை பார்வையிடுவோம். மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் இந்த அதிகாலை பொழுதுல இப்படி ஆர்வமாக இருக்கிறது உண்மையிலே நல்ல காரியம். நான் என்னால் முடிந்தளவு உங்களுக்கு இந்த கற்பித்தல்ல உங்கள முயற்சியாக உங்களுடைய அறிவுத்திறனை விருத்தி செய்கிற வினாக்கள், அதாவது நான் இப்ப அரச பரீட்சைகளுக்கு பல ஆண்டு காலமாக புத்தகங்கள் பயிற்சி புத்தாள்கள் வெளியிட்டு வருவது வழக்கம். இப்பொழுது இது நான் வெளியிட்ட ஒரு வினா பயிற்சித்தாளின் 10வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தை கற்பிக்கப் போகின்றேன். கவனியுங்கள். இந்த 10வது வினாவில கேட்கப்படுகின்றது, 1ஆம் திகதி திங்கட்கிழமை உண்டியலில் ஆரம்பத்தில் 100 ரூபாய் இருந்தது. அப்பா அன்றிலிருந்து தினசரி 50 ரூபாய் வீதம். அப்ப நாங்க இந்த தகவலை நிரப்பிக்கொண்டு போனால் இலகுவாக விடை காணலாம். 1ஆம் திகதி திங்கட்கிழமை உண்டியல்ல 100 ரூபாய் இருந்தது. அப்பா அன்றிலிருந்து தினசரி 50 ரூபாய் வீதமும். அப்ப இந்த தினம்பரி என்பது இறுதியில தான் தெரிகின்றது. அப்ப மற்ற தகவலையும் பார்த்துப்போம். அம்மா புதன்கிழமையிலிருந்து தினசரி ரூபாய் 20 வீதமும், நானும் வெள்ளிக்கிழமையிலிருந்து தினசரி ரூபாய் 10 வீதமும் அவ்வுண்டியலில் இட்டோம். அடுத்த திங்கட்கிழமை 8ஆம் திகதி நாம் மூவரும் பணமிட்ட பின்பு உண்டியலில் சேர்ந்திருந்த பணத்தின் மொத்த தொகை யாது? அடுத்த திங்கட்கிழமை என இங்கே தகவல் தரப்பட்டிருக்கிறது.
முதலாம் திகதி திங்கட்கிழமை என தரப்பட்டிருக்கு. அடுத்த திங்கள் 8ஆம் திகதி என்பதால அதாவது திங்களோடு திங்கள் 8 என்பது எங்களுக்கு புலனாகின்றது. எப்படி திங்கள்ல இருந்து ஞாயிறு வரையில 7 நாள், அடுத்த திங்களில் சேருகின்ற போது 8 நாட்கள் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அப்ப மாணவ செல்வங்களே, இப்ப இதுல 8 நாட்களாக அப்பா 50 ரூபாய் வீதம் என்றால் 8, அதாவது 8 4 50 ரூபாய் படியாக பெருக்கினால் 400 ரூபாய் அப்பா இட்டிருக்கின்றார். அம்மா புதன்கிழமையிலிருந்து தினசரி 20 ரூபாய். அப்ப எங்களுக்கு தெரியணும், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள். இப்ப 6 நாட்கள் இருக்கு. 6 நாட்களும் 20 ரூபாய் படி என்றால் 120 ரூபாய், அதாவது 6 தர 20. நான் வெள்ளிக்கிழமையிலிருந்து திங்கட்கிழமை வரை 10 ரூபாய் வீதம் இட்டேன் என்றால் 4 தர 10 40 ரூபாய். இப்ப அந்த உண்டியல்ல உள்ள மொத்த தொகை தான் கேட்கப்படுகின்றது, மொத்த தொகை. அப்ப இவற்றை கூட்டுவோமாக இருந்தால் 0, 6, 660 என்பது கேள்விக்கான விடையாகும். நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது நான் நேரடியாக உங்களிடம் வருகின்றேன். அதாவது நாங்கள் இந்த பரீட்சைத்தாள்ல 10 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். இது கடந்த ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்த கருத்தரங்கு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ச்சியாக நிறைய மாணவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது. இதுல பங்கு பெற்றுவதன் மூலம் நீங்க அடைகின்ற முக்கிய பலன் என்னென்றால், அதிகாலையில் நித்திரையால் எழுந்திருப்பது. நீங்க யாரையும் கேட்டு பாருங்க, அதிகாலையில் நித்திரையால் எழுப்பதால எங்களுக்குள்ள உடல்ல ஒரு ஆரோக்கிய உணர்வு வருகின்றது. ஆனா அதற்கு இன்னொரு பழக்கமும் தேவை. வெகு நேரத்தோட நித்திரைக்கு செல்கின்ற பழக்கமும் முக்கியம். காகத்தை பாருங்க, காகம் எல்லாம் அது வேலைக்கே நித்திரைக்கு போகின்றது, அது காலையிலே நித்திரையால் எழுகின்றது, எந்த வேளையும் உற்சாகமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் எங்களை உற்சாகமாக்குவதற்கு நாங்கள் இந்த பழக்கத்தை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நல்ல பழக்கங்கள் தான் எங்களை நல்ல நிலைக்கு செல்லும். இந்த வகுப்பை நான் இதோட நிறைவு செய்கிறேன். ஆனா என்னுடைய வகுப்புகள் இடையிலேயே நடந்து கொண்டிருக்கிற போது, அதாவது சூம் முடிவடைய லிங்குக்குரிய நேரம் முடிவடைய தானாக நிறுத்தப்படும் ஆயுதம். இன்றைய தினம் இந்த அளவோட வகுப்பை நிறுத்திக் கொண்டு நாளைய தினம் மிகுதி கேள்விகளை, தொடர்ச்சியான கேள்விகளை பார்வையிடுவோம் என கூறி விடை பெறுகின்றேன். நன்றி.